ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ரொம்ப நாளாச்சு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஹேக்ஸில் வந்து பேசுகிறதும் இல்லை அது பற்றின வீடியோ போடுறது எல்லாமே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் சம்திங். ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நான் பேசணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா செல்ஃப் கேர் அப்படின்றது தான். நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கோ இல்லை நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோ டிஎன்பிஎஸ்சியோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே சொல்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த புக் படிக்கணும், இவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும், இப்படி தான் எஃபெக்டிவாக படிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட செல்ஃபாக இருக்கட்டும், இதை கேர் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் வந்து பேசுறது கிடையாது. பட் அதுவுமே உங்களோட எக்ஸாமினேஷனை வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும். அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போய் என்னோட அனலிட்டிக்ஸ் இல்லை என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதில் வந்து பார்க்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணலாம். யூ ஆர் வெல்கம் டு டூ தட். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் தாண்டி யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஒர்க். கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஐ நோ தட் இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்து இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. பட் ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் வந்து இருப்பாங்க. பட் அது இல்லாமல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸோ இல்லை பிலோ தட்டோ இருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நிறைய கைண்ட் ஆஃப் மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்து தே ஹாவ் டு ஃபேஸ் இட் அப்படின்றத வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போகணும், அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்காங்க, சுற்றி இருக்க சொசைட்டி வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ என்ன பண்ணல, உனக்கு இவ்வளோ வயசாச்சு, நீ தான் உங்கள் வீட்டை பார்த்துக்கணும், இந்த வயசில் உனக்கு என்ன படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவங்க கொஸ்டின் பண்ண தான் போகிறாங்க. இதுவே ஒரு பொண்ணாக இருந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனை கொண்டு வந்து அங்கே வந்து வச்சு உனக்கு இவ்வளோ வயசாகிட்டே போயிட்டுருக்கு, இப்படியே வயசாகிட்டே போயிட்டு இருந்தா யார் வந்து அடுத்து உனக்கு வந்து பையன் தருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய பேச்சு வந்து கொண்டு வந்துட்டுருவாங்க. இல்லை இந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கைண்ட் ஆஃப் பேர்டனை வந்து அந்த பொண்ணு மேலே வந்து வைக்கிறது. அதுவும் பசங்க இப்போ ஒரு சைடு வந்து ஃபேமிலி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர், ரெஸ்பான்சிபிலிட்டி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு வந்து மேரேஜ் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இல்லை வந்து அவங்களோட வீட்டில் வந்து ரொம்ப கைண்ட் ஆஃப் ப்ரெஷரைசிங் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து ரொம்ப கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ப்ரெஷருமே வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மென்டல் ட்ராமாக்குள்ளே தான் வந்து ஒரு செகண்ட் அட்டம் தான்னு ஒரு ஆஸ்பிரண்ட்டால் வந்து போக முடியும் அப்படின்றது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை. ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் கைண்ட் ஆஃப் பீஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி வில் ஹேவ் தேர் ஃபாலோட்ஸ். இல்லை வந்து ஃபெயில் ஆகிட்டு திரும்ப வரும்போது இந்த மென்டல் ப்ரெஷர் இன்னுமே வந்து உங்களை வந்து டவுனுக்கு வந்து கொண்டு போய் விடலாம். அப்படி கொண்டு போய் விடும்போது கண்டிப்பாக உங்களோட மென்டல் செல்ஃப் கேரையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். இன்னொன்று, இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. 1 year லாங் ப்ராசஸ். நீங்கள் தரோவாக வந்து ஒரு 1 year வந்து கொடுக்கணும். ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா 2 years 3 years 4 years கண்டினியூஸ் லைன் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் போட்டுட்ருக்கணும். அப்படின் போது உங்களோட எனர்ஜி கண்டிப்பாக இல்லை ட்ரெயின் ஆக போகுது. ட்ரெயின் ஆகிற எனர்ஜி கூட உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தும் ட்ரெயின் ஆக தான் போகுது. ஸோ அப்படி மென்டல் ஸ்ட்ரென்த் ட்ரெயின் ஆகும்போது இன்னொரு சைடில் நீங்கள் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் ஆகணும், செல்ஃப் கேரையும் பார்த்து தான் ஆகணும். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் பிகாஸ் ஐ ஹவ் சீன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அட் அ டைம் வந்து தூங்காமல் படிச்சுட்டே இருப்பாங்க. 8 மணி நேரம் தூங்குறது வந்து 6 hours குறையும், 6 hours வந்து 4 hours குறையும், 4 hours வந்து 2 hours குறையும், ஏன் எக்ஸாம் வர வந்து 1.5 hours கூட குறையும். இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரின்னு இல்லை, நிறைய பேர் இங்கே இருக்கவங்க வந்து என்னை விடவும் ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு படித்து முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சென்னை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொடுக்கும்போது டெஸ்ட் சீரிஸ் வந்து எழுதிட்டு இருந்தேன். நான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் இருந்தது வந்து அண்ணா நகர், அங்கேருந்து வந்து நான் டி நகர் போகணும், ஹெவி டிராஃபிக். ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப வரணும். மார்க் டெஸ்ட் வந்து எழுதிட்டு நான் வந்து திரும்ப வரணும். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து முடிகிற டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடும். திரும்ப அங்கேருந்து கூகுள் மேப் போட்டால் 30 minutes தான் காமிக்கும். நான் அந்த டிராஃபிக்கில் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 hours ஆகிடும். ஸோ நான் வரும்போது 3:30 ஆகிடும். வரும்போதே டெஸ்ட்டில் வந்து ஸோ இதெல்லாம் சொதப்பிட்டோம், இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணல, இந்த கொஸ்டின்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரி பார்த்துட்டு ஃபுட் அதுக்குள்ளே ஹாஸ்டலில் ஃபுல்லாக காலியாக இருக்கும். சரி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே வச்சு என்ன ஆகிடும்னா அது வந்து நைட் ஆகிடும். இதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஐநோ. பட் ஒன்றே நான் இங்கே சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இது என்னோட எக்ஸாமினேஷன் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்குது, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணல அப்படின்னா அது உங்களோட எக்ஸாமினேஷனில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ட்ரஸ்ட் மீ, பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து நான் விளையாட்டுக்கு வந்து சொல்லலை, ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு ரிக்ரெட் இட். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட பேஷன் எல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் போட்டது வந்து it's true that you have worked hard, it's true that you loved your passion more, it's true that you are being trying out and then, பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட செல்ஃபை வந்து டேக் கேர் பண்ணிக்கல அப்படின்னா எக்ஸாமில் வந்து உங்களை வந்து அது பயங்கரமாக கீழே தள்ளி விட்டுரும். ஏன்னா அதுவும் முக்கியமாக ப்ரிலிம்ஸில் சிசாட் பேப்பர் இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், அதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மைண்டு தான் தேவை. நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து நம்பலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ½ இல்லை 1 hour தூங்கிடுங்க. தூங்கிட்டு சிசாட் பேப்பர் போட்டு பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறீங்கன்னு. அதே வந்து நீங்கள் பயங்கரமாக படித்து ரொம்ப டயர்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சிசாட் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னு. பயங்கரமாக ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ட்ரஸ்ட் மீ, ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏன்னா மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க டைமில் தான் வந்து ப்ராப்பராக வந்து யோசிக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த லாஸ்ட் மினிட் அப்படின்ற ஒரு 2 months பண்ணிங்கன்னா அது உங்களோட எக்ஸாமினேஷன் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் அட் தி எண்ட் ஆஃப் த டே சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட செல்ஃப் கேருமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு பயங்கரமாக அதுவே வந்து டிராஸ்டிக்காக உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ மேக் ஷுர் தட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் கேர். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ வாண்டட் டு டெல் யூ இஸ் செல்ஃப் டவுட்ஸ். செல்ஃப் டவுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் இஸ் நான் வந்து இப்படி ஆயிடுவேனா. See, first examination is fine. We are overconfident. To be very honest, we will be overconfident. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேர் நீங்கள் வந்து இருப்பீங்க, பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட், ஐ கிளியர் இட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் அட்டெம்ப்ட் போக போக கண்டிப்பாக அந்த செல்ஃப் டவுட் அப்படின்ற ஒன்று வந்து உங்களுக்குள்ளே வரும். பட் ட்ரஸ்ட் மீ தட் நீங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ தூரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐ நோ தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது அண்ட் ஐ ஹாவ் அ குட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது. இல்லை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதுக்கு ஐ எம் லக்கி. இதை விடையும் வந்து மோசமாக நிறைய பேருக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் இருந்தும் அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேருமே அந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து இருக்கலாம். ஈவன் மேரிட் ஆகி கூட இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ப்ராப்பர் மேரேஜ் ஆகாமல் அந்த ஃபோர்ஸ்ஃபுல் சிச்சுவேஷனில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் டெப்ட் சிச்சுவேஷன்லேருந்து எப்படியாவது வெளில வரணும்னு படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஹவ் பீன் கிவிங் யுவர் பெஸ்ட் அண்ட் யூ ஹவ் பீன் ட்ரையிங் யுவர் பெஸ்ட். கீப் ட்ரையிங். இந்த தடவை வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து அதை பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது உங்களோட மென்டல் எமோஷன்ஸும் சரி, உங்களோட மென்டல் சிச்சுவேஷன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு டவுன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அது உங்களோட எக்ஸாமினேஷன்ஸோட ப்ரிப்பரேஷனை வந்து லைட்டாக பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ whenever you prepare, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் தட் யூ கெட் யுவர் மென்டல் ஸ்டேட் ரைட் பிஃபோர் யூ attempt the examination, because that too will have a bearing on you, on your family and the society. நீங்கள் வந்து பெருசாக ஒரு டிராஸ்டிக்கல் சேஞ்ச் வந்து இந்த சொசைட்டியில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிராஸ்டிக் சேஞ்சுக்கு முதல்ல நீங்கள் சொசைட்டி டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, 3 நேரம் கூட சாப்பிடுங்க, இல்லை 4 நேரம் டயர்டான கூட சாப்பிடுங்க, தூக்கம் வரும்போது தூங்குங்க, அதுக்கப்புறமா எந்திரிச்சு படிங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்போது கூப்பிட்டு வந்து பேசுங்க. இது வந்து ஒரு சார் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். யூபிஎஸ்சி சர்க்கிள்குள்ளேயே இருக்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இது இல்லாமல் வெளியில் ஒருத்தர் இருப்பான் பாருங்கள் சர்க்கிளில். இங்கே உள்ளே இருக்கவங்க வந்து திரும்ப அந்த ப்ரெஷரைசிங் சிச்சுவேஷன் தான் சொல்கிறேன். எக்ஸாம் பக்கத்தில் வருது, என்னடா பண்ணுறேன், நீ இதை படிச்சியா, நான் அதை படிச்சிட்டேன், நீ இதில் பாஸ் ஆனியா, நான் இல்லை இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ வாங்கினேன், போச்சா, இந்த அட்டம்ப்ட்டு போச்சா, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் வந்து இதே அவுட் சைடில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டு ரிலேட்டடே இல்லாமல் வெளில போய் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப சில்லியாக ஏதாவது விஷயத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை அதுதான் வந்து இந்த வேர்ல்ட்லேயே பெரிய விஷயம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ those kind of friends you can have their contact for once or twice, and plus அவங்க கூட பேசும்போது உங்களோட காலேஜ் மெமரிஸாக இருக்கட்டும், ஸ்கூல் மெமரிஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரிவோக் பண்ணி வந்து பேசுவாங்க. you will feel somewhat comfort zone. So talk to your friends if you have time, 10 to 15 minutes ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்காக தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இஃப் இட் கிளியர்ஸ் யுவர் மென்டல் ஸ்டேட். அது இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சில ஹாபி இருக்கலாம், அந்த ஹாபியை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம் வேணும், நான் வந்து வேறு ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளீஸ் கோ டூ இட். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
luckily I wish everybody who's watching this video clears the examination, but sometimes என்ன மாதிரி வந்து 2-3 attemptsல வந்து ஃபெயில் ஆகலாம். அப்படி ஆனீங்கன்னா கூட நீங்கள் உங்களோட செல்ஃபை ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து வெளில வரதுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்ட்ரென்த் இருக்கும். இல்லை டு பி வெரி ஆனஸ்ட் நான் சொல்கிறேன், கண்டினியூஸ் ஃபெயிலியர், சீரியஸ் ஃபெயிலியர், டிஎன்பிஎஸ்சி ஃபெயிலியர், யூபிஎஸ்சி ஃபெயிலியர் எல்லாமே வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் நான் வந்து திரும்ப வந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எனர்ஜியை வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் ஐ டிடன்ட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட். நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசல, எனக்கு எந்த ஹாபியுமே வந்து கிடையாது. நான் வந்து ஃபுல்லாக என்னோட எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபெயிலியர் வரும்போது என்னோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ்ட் ஆயிருந்துச்சு. ஐ குடன்ட் பேர் தட் ஃபெயிலியர். So what I'm telling is, self-care is very very important. You pass or you fail, take care of yourself first so that you could better take care of the bigger society later. So this is all from my side for today, and I hope this video was informative and உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது இல்லாமல் உங்களோட பர்சனல் செல்ஃபை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இதெல்லாம் பண்ணால் வந்து பயங்கரமாக இருக்கும், இல்லை ஒரு மூவி சில் அவுட் பண்ணி ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் லைக் உங்களோட ப்ரிப்பரேஷனை ட்ரைவ் அவுட். அண்ட் இன்னொன்று வந்து நான் சொல்லிக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது த்ரூ அவுட் த டே வந்து அது பண்ணிட்டு லைட்டாக படிப்பை வந்து சேர்த்துக்கூடாது. படிப்பில் லைட்டாக இதெல்லாமே வந்து சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ டோன்ட் டேக் இட் இன் அ டிஸ்ட்ராக்டிவ் ஆங்கிள், பட் ராதர் டேக் இட் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆங்கிள். ஸோ இதான் வந்து நான் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஹேக்ஸில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹாப்பி. கீப் ஹாப்பிலி ஸ்டடிங். அண்ட் இந்த ப்ராசஸ் நிறைய பேர் வந்து பிடிச்சி தான் எடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்ஜாய் பண்ணி படிங்க. உங்களுக்கு வந்து யூனோ நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நிறைய விஷயம் வந்து நம்ம படிப்போம் ஸ்கூலில், வந்து எதுக்கு படிக்கிறோன்னே வந்து நம்மளுக்கு தெரியாது, என்ன இந்த உலகத்தை சுற்றி நடக்குதுன்னு தெரியாது. நம்ம ஏன் வந்து சயின்ஸ் படிக்கிறோம், ஏன் வந்து சோஷியல் சயின்ஸ் படிக்கிறோம், ஏன் எக்கனாமிக்ஸ் இருக்குது, இந்த எக்கனாமிக்ஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. பட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதுக்கு கூட தான் ரிலேட் ஆகுது. நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலே அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் வேற ஒன்று சொல்லும்போது யூ வில் ஃபீல் லைக், ஓ நம்ம இவங்களை விட பெருசாக ஏதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. எதர் யூ பாஸ் ஆர் யூ ஃபெயில், இந்த ஃபீல்டு வந்து உங்களை ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக வந்து கண்டிப்பாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீப் என்ஜாயிங் யுவர் ப்ரிப்பரேஷன், ஜஸ்ட் லவ் யுவர் ப்ரிப்பரேஷன், டூ வாட் யூ ஆர் டூயிங், என்ஜாய் இட், don't stress yourself too much, and all the very best. Keep aspiring, keep preparing. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Vinitha.